பூக்கள் co-presented by ஆரோக்கியா மில்க். பரவாயில்ல சார், ஷூ வாங்க. வாங்க வாங்க சார், உட்காருங்க. மிஸ்டர் ராமநாதன், வீட்டையெல்லாம் ரொம்ப பிரமாதமா வச்சிருக்கீங்களே. ரொம்ப சந்தோஷம் சார். சார், என் ஃபேமிலி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இதை நிக்கிறாள் என் மூத்த மருமக, பேர் கல்பனா. வணக்கம்மா. வணக்கம். இது ரெண்டாவது மருமக, பேர் வேதவல்லி. வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப புத்திசாலிங்க, எல்லாத்தையும் பொறுப்பா செய்வாங்க. ஏற்கனவே உங்களை பத்தி சொல்லிருக்கீங்களா நீங்க? ஆமா சார், இவ இல்லைன்னா என் குடும்பத்துல எதுவுமே ஒழுங்கா நடக்காது. அக்கா, பெருசுக்கு நம்மெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டோமோ? நானும் பார்த்துட்டு இருக்கேன், அவளையே தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காரு. அதான் சார், அவதான் என் கடைசி மருமக, பேர் அனிதா. வணக்கம். வணக்கம்மா. ஏமா மாமா, சொன்னபடி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்ல சாருக்கு? கொண்டாமா, ஏதாவது சாப்பிட கொண்டா. எடுத்துட்டு வரேன். ஏதோ ஸ்பெஷலா பண்ணிருக்கிறா. ஓ, சாப்பிடுங்க சார். என்னதுமா இது? கும்பகோணம் ஸ்பெஷல் கார பணியாரம் சார். சார், சொல்ல மறந்துட்டேனே, என் மருமக வேதவல்லி, அவ சமையல் அப்படி இருக்கும். அடடா, என்ன ஒரு கைப்பக்குவம். ராமநாதன் சார், நீங்க சொன்ன மாதிரியே உங்க மருமக நல்லா சமைக்கிறாங்க, ஒத்துக்கிறேன். வேதா, காரப்பணியாரம் சூப்பர், எக்ஸலண்ட் டேஸ்ட். இப்படி ஒரு பணியாரத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. தேங்க்யூ சார். அக்கா, ஏதாச்சும் பண்ணணும்க்கா. அவ பாட்டுக்கு நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கா. விட்டா இருந்தாலும் பல்ல காட்டிட்டு சைன் பண்ணிட்டு போயிடுவோம் போல இருக்கு. இரு அனிதா, ஏதாவது யோசிப்போம், ஏதாவது பண்ணுவோம். என்னக்கா நீங்க? சார், சாப்பிடலாமா? அதுவும் உங்க மருமக பண்ணது தானே? ஆமா சார். அப்போ கண்டிப்பா சாப்பிடலாம். போ தின்னு. போலாம். பிரமாதமா இருக்குமா, என்ன சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ சார். அக்கா, நீங்களும் ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அந்த ஆள் சாப்பிட்ற வரைக்கும் பொறுமையா இருக்கீங்க. ஏதாச்சும் பண்ணுங்கக்கா. இரு அனிதா, எதுவுமே தோண மாட்டேங்குது. என்னக்கா? ஷோ, அங்க பாருங்களேன், அந்த ஆள் சாப்பிட்றதுக்குன்னே வந்த மாதிரி வெளுத்து வாங்குறோம். சார், இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்னம்மா இது? அக்கார வடிசல் ரொம்ப நல்லா இருக்கும். அக்காவா? ஆமா. இந்த ஐட்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க வீட்ல எங்க பாட்டி செய்வாங்க சார். ஓ, அந்த கிழவியா? சூப்பர், அதுக்கு தான் கேட்டேன். ஏன்னா எங்களுக்கு நேட்டிவே கும்பகோணம் தான். எங்க பாட்டி கூட இந்த ஃபுட்டை செஞ்சு கொடுப்பாங்க. யாரும் இந்த மாதிரி சமைச்சு நான் பார்த்ததே இல்லை. சின்ன வயசுல சாப்பிட்டது. சார், நான் இதுக்காக தான் சார் ஆசைப்பட்டேன். நீங்க வருவீங்கன்னு சொன்னதும் பார்த்து ஜாக்கிரதை எல்லாம் சமையமான்னு சொன்னேன். அவ்வளவு அக்கறையா சமைச்சிருக்கா பாருங்க. ஆமா ராமநாதன் சார். அக்கா, என்னக்கா பாக்குறீங்க? அனிதா, ஐடியா கிடைச்சிருச்சு. சூப்பர்க்கா. உட்காருங்க சார். தேங்க்யூ. அப்புறம் சார், ரொம்ப அற்புதம் சாப்பாடு. நானும் எவ்வளவோ இடத்துல சாப்பிட்டுருக்கேன். இவ்வளவு அற்புதமான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. உங்க மருமக வேதா அசத்திட்டாங்க போங்க. ரொம்ப நன்றிமா. சார், வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே வந்தீங்க.
சாப்பிடுங்கன்னு சொன்னேன், சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு வேற சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம் சார். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி எனக்கு இருக்கு. அதுக்கு நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சார், 6 மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போட வேண்டிய ஃபைல ஆபீஸ் போய் சைன் பண்ணி அனுப்பலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க மருமக போட்ட சாப்பாட்டுல நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இப்பவே சைன் பண்ணிடுறேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இப்பவே சைன் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இதை எடுத்துட்டு வரேன். சாரி சார். மிஸ்டர் ராமநாதன், தப்பா எடுத்துக்காதீங்க. கண்ணாடி பொருள் கையில இருந்து விழுந்திருக்கு. இப்ப சைன் பண்றது அவ்வளவு சரியா படல. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் யோசிச்சு சொல்றேன். நான் வரேன் சார். என்னமா வேதா இப்படி பண்ணிட்டியம்மா? எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தா இந்த எக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு? இல்ல மாமா, நான் இதை எதிர்பார்க்கல மாமா. திடீர்னு கருப்பாம்பூச்சி பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு மாமா. சாரி மாமா. இப்ப சாரி சொல்லி என்னமா பிரயோஜனம்? போயிட்டாரு சைன் பண்ணாம. அம்மா, நீ எல்லாம் பொறுப்பா பண்ணுவேன்னு நினைச்சேன். இப்படி அம்மா வெத்தலவா கூட்டில என்னம்மா இது? யாரு சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னமோ நினைச்சேன், என்னமோ ஆயிப்போச்சு. ஐ எம் டிசப்பாயிண்டட் வேதா. என்னமா வேற இப்படி பண்ணிட்டியம்மா? எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தா இந்த எக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு? கருப்பாம்பூச்சினாலே பொண்ணுங்க எனிமையா தான் பாப்பாங்க. ஆனா எனக்கு நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வெத்தலை பாக்கு பெட்டியில கருப்பாம்பூச்சியை விட்டது நீதான கல்பனா? நீ என் ஃப்ரெண்ட் இல்ல? ஃப்ரெண்டா? ஏய், என்ன வேதவல்லி, வெத்தலை பாக்கல கருப்பாம்பூச்செல்லாம் வச்சு கொடுத்து அசத்திட்ட போல இருக்கு. நீயும் பார்த்து பார்த்து சமைச்சு போட்ட. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கடைசியில வெத்தலை பாக்கு பெட்டிக்குள்ள இந்த கருப்பாம்பூச்சி எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. என்ன மாமா செம்ம பாராட்டு பத்திரம் கொடுத்துட்டு போனாரு போல இருக்கு. ஒரு நல்ல ஆர்டர் பிடிக்கலான்னு நினைச்சிருப்பாரு.
அதுல போய் நீ இப்படி மண்ணள்ளி கொட்டிட்டிய வேதவள்ளி. இல்ல கல்பனா, நீ தேவையில்லாம. ஏய், எல்லாமே உனக்கு சாதகமா நடக்கும்னு நினைக்காத. பாதகமாவும் நடக்கும். நடக்க வெப்ப. நான் உனக்கு என்ன பண்ண கல்பனா? என்னை ஏன் இப்படி துரோகியாவே நினைக்கிற? எல்லாமே உனக்கு சாதகமா நடக்கும்னு நினைக்காத. பாதகமாவும் நடக்கும். நடக்க வெப்ப. கல்பனா ஏன் நம்ம மேல இவ்ளோ பழிவாங்குற உணர்ச்சியோட இருக்கான்னு தெரியலையே. கல்பனா பால்ல விஷம் கலந்திருக்கா. ஒருவேளை நம்மள கொல்லணும்னு நினைக்கிறாளோ? இதுவரைக்கும் நம்மள எதிரியா மட்டுமே பார்த்துட்டு இருந்தவ இப்ப நம்மள கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாளே. இது அவர்கிட்ட சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், அவர்கிட்ட சொன்னா பிரச்சனையை பெருசாக்கிடுவாரு. சொல்லு மஞ்சு. வேதா, சொல்லு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உன் குரலே ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லு. ஒன்னும் ஆகல மஞ்சு. வேதா, நம்மளோட வித்யா இருக்கால, ஆமா, அவளோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாருடி. ஹே, என்னடி சொல்ற? எப்போ? நேத்துடி. அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படியே கட்டி பிடிச்சு ஓன்னு அழறா. கல்யாணம் ஆகி அவ கூட 2 நாள் தாண்டி இருந்தாரு. அதுக்குள்ள அவரு ஃபாரின் போயிட்டாரு. அவ அவங்களோட மாமியார் வீட்டுல தான் இருந்தா. விசா வரட்டும், அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுடி. பணம் சம்பாதிக்கணும், ஜெயிக்கணும், அதெல்லாம் நல்ல விஷயம்தான். வாய்ப்பு கிடைக்கும் போதே வாழ்க்கைய வாழ்ந்துடணும் வேதா. இப்ப பாத்தே அவளோட நிலைமைய. அவளோட வாழ்க்கை இப்படி 2 நாள்ல முடிஞ்சிருச்சு. எப்ப என்ன நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது வேதா. அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத சொல்லணும்னு தான் கால் பண்ண. வேதா, என்ன ஆச்சு உனக்கு? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, நான் போனை வைக்கட்டுமா? சரி. பாய். இல்லை, அது இதுவும் அதே மாதிரி இயல்பாகவே நடக்கட்டுமே எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி? நான் சொல்ல நினைச்ச விஷயத்தை நீங்களே சொல்லிட்டீங்க. நம்ம மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. நமக்கு ஏதாச்சும் ஒண்ணானா அவர் என்ன ஆவாரு? இது வரைக்கும் வாழவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துட்டா? மஞ்சு சொன்ன மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது வாழ்ந்துடணும். இதெல்லாம் இயல்பா நடக்கும்னு இருந்தோம். ஆனா இனிமே அப்படி இருக்க வேண்டாம். இன்னைக்கே வாழ்க்கைய ஆரம்பிச்சிடும். என்னடா இது, வேதாஜி இன்னைக்கு வித்தியாசமா இருக்கிறாங்க. இன்னும் தூங்கல நீங்க? ஓ, நான் செம டயர்டு. சரியான வெயில் வரையா, அதான் நான் அப்படியே தூங்குறேன். ஹலோ, இன்னைக்கு தூங்கலாம் வேணாம். ஏன்?
அது அப்படிதான். ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கூட தூங்க வேண்டாம். ஐயோ இல்லைங்க, எனக்கு புரியல. ஏன்? நீங்க உட்காருங்க. எதுக்குங்க? ம். சொல்லுங்க. நமக்குள்ள இதெல்லாம் இயல்பா நடக்கட்டும்னு பேசணும்ல. எது? அதான் ஆ ஆ ஆமா. அது இயல்பா நடக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம். இன்னைக்கே நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சிடலாம். என்ன இப்படிலாம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, இது ஏன் திடுதிப்புன்னு இப்படி ஒரு முடிவு? இல்ல, அதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். ஏன் என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இந்த பாருங்க, நான் அழுகிற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆமாங்க, நான் உங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேங்க. இல்லங்க, நான் அதுக்காக சொல்லல. பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. அங்க ஏதாச்சும் எனக்கு ஆயிருந்தா? சரிங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. நீங்க அதையே நினைச்சுக்கிறீங்க. அதை மறந்து அதை விட்டுருங்க. நீங்க ஒருவேளை ஆயிருந்தா இவ கூட நம்ம வாழவே ஆரம்பிக்கலையே, இப்படியே விட்டுட்டு போயிட்டாளேன்னு ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல. இந்த காலத்துல யாருக்கு எப்போ என்ன ஆகும்னு கணிக்கவே முடியாதுங்க. இல்ல வேதாஜி, நீங்க தேவையில்லாம என்னென்னமோ போட்டு குழப்பினீங்க போடுறது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே ஆகாதுங்க. ஏன் நீங்க இல்லைங்க, இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணா நீங்க தாவ மாட்டீங்க, உங்களுக்கு ஒண்ணா நான் தாவ மாட்டேன். சரிங்க, அத்தை விடுங்க, நான் சொல்லட்டுமா? இந்த ஜோடி புறான்னு சொல்லுவாங்கல்ல, மணிப்புறா, அது ஜோடியாவே தான் இருக்குமா. அது ஒன்றை விட்டு ஒன்று பிரியவே பிரியாதான். அதனாலவோ இன்னவோ தெரியல, நிறைய பேர் அதை காதல் புறான்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஜோடியில் ஏதாவது ஒரு புறா இதை ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜோடியில் இன்னொரு புறா இருக்குதுல்ல, அது வந்து இந்த இது இப்போ கல்லு அதை நிறைய முழுங்கின்னு ஹைட்டில் பறந்து போயிடுமா. அப்போ இந்த ரெக்கார்டிக்கு அப்படியே நிறுத்திடுமா. வந்து அப்படியே கீழே வந்து செத்து போயிடுமாங்க. அது ஏன் அப்படி பண்ணுது தெரியுமா? அது ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதுங்க. பிரிஞ்சா வாழவும் முடியாதுங்க. 5 அறிவு இருக்கிற பொறாக அப்படின்னா 6 அறிவு இருக்கு நமக்கு. இப்ப சொல்றேங்க, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வானாங்க. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினைச்சு கூட பார்த்து கிடையாதுங்க. இல்லங்க, அதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஒன்றும் சொல்லாதீங்க. தயவு செய்து ஒண்ணுமே சொல்லாதீங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுனீங்க நீங்க? இப்பதான் சந்தோஷமா இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம். இந்த நேரத்தை போய் நீ அவசரம் நம்ம எல்லாம் பேசாதீங்க வேதாஜி. இந்த பாருங்க, நீங்க தினமோ மைண்ட்ல போட்டு குழப்பினீங்கன்னு மட்டும் தெரியுது. ஃப்ரீயா விடுங்க. என்னை பத்திலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் அப்படி நினைச்சிடும், இப்படி நினைச்சிடும், நான் அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா, எல்லாம் வேணாம் வேதாஜி. அப்போ நம்ம பேசணும்ல, அந்த இயல்பா நடக்கிற அந்த விஷயம் அதெல்லாம் வந்து கண்டிப்பா வேணும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த வாழ்க்கையில ஒரு பகுதி தான். அதுவே வாழ்க்கை ஆயிடாது. அது எப்போ நடக்கணுமோ அது அப்போ நடந்துட்டு போட்டுமே. அதையே நம்ம போய் ஃபீல் பண்ணி தேவையில்லாம. மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சா?
வேதாஜி எங்க? எங்கன்னு தெரியலையா? எதை கேட்டாலும் தெரியாது. புட்டு எனக்கு புட்டுனா ரொம்ப பிடிக்குமே. சூப்பர். வேதாஜி என்ன பண்ணாங்க? இல்லைங்கய்யா. யாரு? நான் தான் தம்பி பண்ணேன். ஓ தேங்க்ஸ். ஏங்க என்னாச்சு தட்டை எடுத்துட்டீங்க? நீங்க பரிமாறணுமா? அதெல்லாம் இல்ல, சாப்பிட வேண்டாம், நீங்க வாங்க போலாம். ஏன்? கோயிலுக்கு போகணுங்க. இன்னைக்கு நான் அன்னதானம் பண்றதா வேண்டியிருக்கேன். அத வெறும் வயிற்றுல பண்ணாதான் பலன் கிடைக்கும். அப்படியா? அதுக்காக சாப்பிடுற தட்டை புடுங்குவியா? நீ படிச்சவ தானே? இல்ல கல்பனா, கோவிலுக்கு போனோம். நானும் இவர்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். விரதம் இருக்கணும், சாப்பிடக்கூடாது. அது எப்படி வேதவள்ளி? நான் செஞ்ச புட்டை சாப்பிட வந்தா மட்டும் வேண்டுதல் அது இதுன்னு புதுசு புதுசா காரணம் சொல்ற? காரணம் எல்லாம் எதுவும் இல்ல, உண்மை அதுதான். நீங்க எந்திரிங்க, கை கழுவுங்க. டைம் ஆயிடுச்சுங்க, வாங்க. இந்த வந்துட்டங்க. எந்திரிங்க போலாம். போங்க தம்பி. இந்த வீட்ல வேற யாரும் நல்ல பேர் வாங்கிட கூடாதுல்ல. போங்க போங்க. எங்க சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க, தெய்வ குத்தமாயிடும். இல்ல நீ அது வேதவள்ளி, முந்தானிய பிடிச்சிட்டு சுத்துற புருஷனுங்களை பாத்திருக்கேன். ஆனா முந்தானிலேயே குடியிருக்கிற புருஷனை இப்பதான் பாக்குறேன்.